ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் டு தி சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா பார்க்க போகிறோம். அந்த ட்ராமா பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். அண்ட் இந்த ட்ராமாவோட ஒன்லைனர் வந்து நம்மளோட ஹீரோ அவனுக்கு பிடிக்காத அவனோட எனிமியான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறான் அண்ட் அந்த பொண்ணுக்கிட்டே எப்படி லவ்ல விழுறான்னா இந்த ஸ்டோரியோட ஒன்லைனர் செம்மையாக இருக்கும். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் 1ஓட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோயின் ஓடிட்டே இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து 2 ரவுடிஸ் வந்து துரத்திட்டு இருக்காங்க. ஸோ இவ கடைசியாக போய் நிற்கிற இடம் வந்து ஒரு ஹார்பர், அதுக்கு மேலே போகிறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால அவள் அங்கே இருக்க ஒரு போட்டில் ஃபிஷிங் நெட் இருக்குது, அதுக்குள்ளே போய் அவள் ஒளிஞ்சிக்கிறா. ஸோ வந்த ரவுடிஸ் வந்து பார்த்துட்டு இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளோட ஹீரோ வந்து அங்கேருந்து நடந்து வந்து அதே போட்டில் ஏறுறான். ஸோ இது வந்து நம்ம ஹீரோவோட போட்டு போல். ஸோ ஏறும் போது பார்க்குறான், இந்த ஃபிஷிங் நெட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்டுக்கிட்ட போய் பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின். ஸோ 2 பேரும் வந்து அங்கே பார்த்துக்கிறாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், ஹெல்ப் பண்ணுறான் ஹீரோயினுக்கு வெளியில் வர்றதுக்கு. ஹீரோயினில் இல்லை இல்லை நான்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பட் ஹீரோ வந்து இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறான். ஹெல்ப் பண்ணும்போது அந்த நெட்டை தடுக்கி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட மேலே விழுந்துடுறான். ஸோ நம்ம ஹீரோ அழகாக நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து டென்ஷனாக விடுங்க என்னை விடுங்க, இதுக்கு பிடிச்சிட்ருக்கீங்க அப்படி சொல்லி விட சொல்லும் போது நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படி சொல்லி விட்டுடுறான். பாரு நம்ம ஹீரோயின் அப்படியே கீழே விழுந்துடுறான். ஏன் விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்ல நீங்கள் தானே விட சொன்னீங்க அதனால தான் நான் விட்டேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். எனக்கு மட்டும் கரையில் போய் விடுங்க, எதுக்கு இந்த போட்டில் வச்சுருக்கீங்க. போட் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் போயிடுச்சு போல். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்ருக்கா, போட்டை திருப்புங்க நான் மட்டும் போகணும், எனக்கு வேலை இருக்குது பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். இல்லை அதெல்லாம் முடியாது, எனக்கும் ஒர்க் இருக்குது, நானும் போட்டில் போகணும் அப்படின்றா. ஸோ மேலே போயிட்டு அவங்க 2 பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து சரி ஓகே வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் மட்டும் போட்டை திருப்பி எடுத்துகிட்டு வந்து கரையில் விடுறான். ஸோ கரைக்கு வந்த அப்புறமா அந்த போட்லேருந்து நம்ம ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்ணுறான் ஹீரோயினுக்கு கீழே இறங்குறதுக்கு. அழகாக நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கி கீழே இறக்கி விட்டுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் இவன்கிட்டேருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுறான். ஓடும் போது பார்த்தா அந்த இடத்துல அந்த ரவுடிஸ் வந்து அவளை பார்க்குறாங்க. ஸோ இவன் மட்டும் வந்துட்டு சொல்லிட்டு அவங்க துரத்துறாங்க. நம்ம ஹீரோவும் இதை நோட் பண்ணுறான். ஸோ நோட் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த சீன் அப்படியே கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீனாக ஒரு வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டில் வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா இருக்காங்க. ஸோ அம்மா அப்பா வந்து செம்மையாக கத்திட்டு இருக்காங்க. என் பொண்ணு எங்கே போயிட்டா, அதாவது ஹீரோயினோட அப்பா வந்து செம்மையாக கத்துறாங்க. என் பொண்ணு எங்கே போயிட்டா, அவள் மட்டும் கிடைக்கட்டும், இவளை தூக்கிட்டு போனவங்க எல்லாத்தையும் வந்து நான் சாவடிச்சிடுவேன், கொன்னுடுவேன், அவங்கள யாருமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா செம்மையாக கத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஓடி வந்து நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து டேப்லெட் கொடுக்குறா. ஸோ அவள் யாருன்னா நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ வேணால் போ வீட்டுக்கு, ரொம்ப லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் சொல்கிறா இல்லை இல்லை நான் இங்கே இருந்துகிட்டே போகிறேன், நான் அவள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன், அவள் கிடச்ச அப்புறம் தான் நான் இந்த பிளேஸை விட்டு போவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அவங்க அம்மாவும் சரி ஓகே அப்படின்றாங்க. அங்கே அந்த சீன் காட்டாது, நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து ஓடிட்டுருக்கா. ஸோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஓடிட்டுருக்கா. பின்னாடியே வந்து துரத்துறாங்க. ஓடி ஓடி அவள் மவுண்டெயினோட எட்ஜில் போய் நின்றுடுறா அவள். ஸோ அதுக்கு மேலே அங்கே வழியே இல்லை, கீழே வந்து கடல் தான் இருக்குது. ஸோ ஒன்று அவள் குச்சி தான் ஆகணும், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கா. ஸோ அவங்களும் வந்துட்டாங்க, இதுக்கு மேலே போகிறதுக்கு வழி இல்லை. ஸோ அந்த ரவுடிஸ் வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் யார் வந்து உன்னை காப்பாற்றுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து தயவு செஞ்சு என்கிட்ட வராதிங்க, தூரமாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் வேறு வழியே இல்லை, நம்ம இங்கேருந்து குச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோட என்ட்ரி. ஸோ நம்ம ஹீரோ வந்து சூப்பராக வந்து ஹார்ஸில் வரான். ஸோ குதிரையில் வந்து நம்ம ஹீரோயினை சேவ் பண்ணுறான். அங்கே இருக்க ரவுடிஸை வந்து அடித்து போட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கை கொடுக்குறான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஃபஸ்ட்டு யோசிக்கிறா, போகலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே வேறு வழி இல்லை நம்மளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த ஹார்ஸில் ஏறிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து என்னை டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து தயங்குறா, எங்கே பிடிக்கிறதுன்னு தெரில அவளுக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி அவனோட இடுப்பில் கை வச்சிடான். ஸோ பார்க்கறதுக்கே சம்பளம் மண்டிக்கா இருந்துச்சு. அண்டு 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. சீனில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை கூப்பிட்டுட்டு ஒரு பிளேஸுக்கு வந்துடுறான். ஸோ அந்த பிளேஸில் வந்து இறங்கிட்டு ஸோ அவன் சொல்கிறான் இருட்டாக போகுது, இந்த ஃபாரஸ்ட்டில் இதுக்கு மேலே நம்மளால போக முடியாது, ஸோ நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து பயப்படலாம்.
பிகாஸ் ஒரு புது பையன் எப்படி நம்ம தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயப்படுறான். ஸோ பயந்துட்டு இங்கேயா எப்படி தங்குறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த ஹார்ஸ் வந்து ஓடி போயிடுது. ஸோ இவங்க 2 பேருக்கும் வேறு ஆப்ஷனே இல்லை, அன்றைக்கி நைட்டு இங்கே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு பிளேஸில் வந்து தங்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறோம், பயப்படாத இங்கே யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் உன்னை பார்த்து ஒன்றும் பயப்படல அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்குறான், யார் அந்த ரவுடி பசங்க, எப்படி அவங்களுக்கு ஒன்று தெரியும் அப்படின்னு கேட்குறான். நீ என்ன பிரச்சனை பண்ண அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் எதுவுமே பண்ணல, எனக்கு அவங்கள யாருமே தெரியாது அப்படின்றா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கேட்குறா, நீ எப்படி என்னை கண்டுபிடிச்ச, இது வந்து கோஇன்சிடெண்ட்டாக தெரியல, ஃபஸ்ட்டு போட்டில் அதுக்கப்புறம் என்னை வந்து கண்டுபிடிச்ச அந்த மலையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறோம், நீ தான் கற்றுன ஹெல்ப்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி காலில் அடிபட்டுருச்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய அடி இல்லை அப்படின்னா, இல்லை எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்றான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கழுத்தில் வந்து ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி கட்டியிருக்கா, அது வந்து கையை வச்சு எடுக்கிறான் ஹீரோ. ஸோ பிகாஸ் அவங்க காலில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் பயந்துட்டு ஒரு கட்டையை தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு, என்ன பண்ணுற இதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் உன் காலில் வந்து கட்ட தான் ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு தான் நான் கழட்டினேன் ஸ்கார்ஃபை அப்படின்றான். அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து காலில் கட்டி விட்டுறான். கட்டி விட்டதுக்கப்புறம் என்னால் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், எக்ஸிட் உன் கண்ணு முன்னாடி தான் இருக்குது, வேணும்னா நீ போய்க்கோ அப்படின்றா. ஸோ இவ்வளோ என்ன பண்ணுறா, அங்கேருந்து போனால் அங்கே ஆளுங்க வந்து இன்னும் அவளை தேடி அங்கே வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பின்னாடி வந்து சைலண்டாக சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோ வந்து அவளை சேவ் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டுப்பார். நம்ம ஹீரோயினுக்கு வந்து வேறு வழியே இல்லை, இப்போ நம்ம ஹீரோட தான் இருந்தாலும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. அந்த சீன் காட்டாலும் நெக்ஸ்ட் சீன் காட்டினாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஸோ ஹீரோவோட சித்தி, அப்புறம் சித்தியோட பொண்ணு அண்ட் இன்னொரு பையனை காட்டுறாங்க, அது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு போல். ஸோ இங்கே வந்து அந்த சித்தி பொண்ணு வந்து ரொம்ப வந்து வரி பண்ணுறா, ஹீரோ எங்கே இருக்கா, எங்கே போயிட்டான், காணவே, ஃபோன் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்க எல்லாருமே கூலாக தான் இருக்காங்க. ஹீரோ வந்துடுவான், உனக்கு என்ன பிரச்சனை, நீ காமாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூ கேரக்டர்லாம் காட்டுறாங்க யார் யாருன்னு. ஸோ அங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. அப்புறம் நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அகைன் காட்டுறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்து ஃபயர்லாம் வந்து பற்ற வச்சு, ஸோ நெருப்பெல்லாம் பற்ற வச்சு நாங்கள் ரொம்ப குளிர்து போல், ஸோ அதனால வார்ம் பண்ணிகிட்ருக்கான் அவனை. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நீயும் வந்து உட்கார பக்கத்தில், பிகாஸ் நீ குளிர்லேயே உறைஞ்சி போயிடுவேன் அப்படின்றான். நம்ம ஹீரோயினும் சரி வேறு வழியில் சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு, நான் வந்து உன்னை தப்பாக நினச்சிட்டேன், நீ என்னை சேவ் பண்ண தான் வந்திருக்க, இப்போ தான் எனக்கு புரியுது, அண்ட் சாரி என்னை மன்னிச்சிட்டு உன்னை தப்பாக நினச்சதுக்கு, அண்ட் தேங்க்யூ என்னை சேவ் பண்ணதுக்கு அப்படின்னா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், என் இடத்துல வேறு யார் இருந்தாலும் இதாக பண்ணியிருப்பாங்க அப்படின்றான். ஸோ இங்கே இவங்க 2 பேரும் ரொமான்டிக் இல்லை, பட் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுது. ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த பிளேஸில் தான் இருக்காங்க. 2 பேரும் தூங்கி அப்போ தான் எழுந்துக்கிறாங்க. ஸோ எழுந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கலாம். ஸோ அவன் அந்த பக்கம் படுத்துட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு போய் ஹீரோயின் மேலே போத்தி விட்டு ஹீரோயினை பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயினை முழிச்சிட்றா. முழிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடுறா, சரி வெளியே போய் பார்க்கலாம் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி போகும்போது அங்கே வந்து எஸ்டர்டே அந்த ஹார்ஸ் வந்து போயிடுச்சுல. ஸோ அந்த ஹார்ஸ் மறுபடியும் வந்துச்சு போல் அதே பிளேஸுக்கு. ஸோ வந்தோடனே அந்த இடத்துல ஃபோன் இருக்கா செக் பண்ணுறான். நம்ம ஹீரோட ஃபோன் அதில் தான் போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பான் நேற்று. ஸோ அந்த ஃபோன் இருக்கா செக் பண்ணுறான். பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்ருக்கோம். ஃபோனை பார்த்தோன்னே சரி ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் சேஃபாக தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அட்ரஸ் சொல்கிறேன், இந்த அட்ரஸ்க்கு வந்துடுங்க அப்படின்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அந்த பையனும் வந்து வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை அந்த ஹாஸ்டலே கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட அவன் சேர்த்துறான். நம்ம ஹீரோயினை வந்து அவங்க அப்பா கிட்ட எடுத்துகிட்டு வந்து விட்டுறான். விட்டதுக்கப்புறமா அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப தேங்க்ஸ், என்னோட பொண்ணை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்கிறான். பட் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனோட அப்பா பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறான். பட் அவன் கோவத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஏன் டென்ஷனாக எதுக்கு டென்ஷன் ஆகிறான்னு இப்போ புரியாது, ஸ்டோரி போக போக தான் புரியும். பட் அவங்க அப்பாவை பார்த்தாலே செம்மையாக டென்ஷன் ஆகிறான். ஸோ அதை மட்டும் சொல்கிறேன்.
அப்புறமா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் என்னோட பொண்ணை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்கிறான். அப்போது கை கொடுத்து 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த கோட் சூட் போட்ட பையன் இருக்காங்க. ஸோ அவன் வந்து செம்மையாக முறைக்கிறான். நாங்கள் வந்து நன்றிலாம் சொல்ல மாட்டோம், பட் இதுக்கு ஏதாவது நாங்கள் கைமாறு பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, நான் அட்ரஸையும் டைமும் சொல்கிறேன், நீங்கள் வந்து டின்னருக்கு வந்துடுங்க ஃபேமிலியோட வீட்டுக்கு சாப்பிட அப்படின்னு சொல்கிறான். சரி அவனும் வந்து ரொம்ப தேங்க்ஸ், நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அந்த இடத்துல வந்து ஹீரோயினோட அப்பா, ஹீரோயின் அண்ட் அந்த பையனும் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனாக பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. அந்த சீன் காட்டானா நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட வீடை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோனோட அம்மா வந்து ஹீரோனை ஹக் பண்ணிவிட்டு தேங்க் காட் நீ நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்க அண்ணா வந்துட்டு நல்ல வேளை நீ வீட்டுக்கு நல்லபடியாக திரும்பி வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கட்டி பிடிச்சி ஒன்று சேர்றாங்க. அப்போ வந்து அவங்க அண்ணன் சாரி கேட்குறான் ஹீரோயின் கிட்ட, என்னை மன்னிச்சிட்டு என்னால் தான் உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து சரி பரவாயில்ல விடுனா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம ஹீரோ வந்து அவனோட வீட்டுக்கு போகிறான். ஸோ அங்கே ஆன்ட்டி, அந்த பொண்ணு, அந்த பையன் எல்லாருமே இருக்காங்களே. ஸோ பார்த்துட்டு எல்லாருமே செம்ம எக்ஸைட்டடாக இருக்காங்க. என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் தான் என்னை பற்றி வரி பண்ணாதீங்க நான் சொன்னல, எதுக்கு வரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நான் ஒன்றும் வரி பண்ணல, இவ தான் வந்து ஒன்று நினச்சி சேடாக இருந்தா அப்படின்னா. சரி என்ன நியூஸ்ன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ஹைதரை மீட் பண்ணேன். ஹைதர் யாருன்னா வந்து ஹீரோனோட அப்பா, ஹீரோயினோட அப்பா. ஸோ வந்து ஹீரோனோட அப்பா வந்து நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக மூஞ்சி வச்சுட்டு சொல்கிறான். ஸோ ஹீரோனோட அப்பா வந்து நம்ம எல்லாருமே வந்து கூப்பிட்ருக்காங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான் செம்ம கோவமாக. ஸோ எல்லாருமே வந்து செம்ம எக்ஸைட்டடாக இருக்காங்க, நம்ம போட்ட பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ராப்பை செட் பண்ணிப்போம் போல், ஹீரோயின் வந்து மாட்டுற மாதிரி, ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி. ஸோ அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், போக போக பார்த்தா தெரியும். ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நம்ம ஹீரோயினும் ஹீரோனோட அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோனோட அப்பா சொல்கிறாங்க, ஹைதர் சொல்கிறாங்க, நம்ம ஹீரோனோட அப்பாவே சொல்லலாம், அப்போ தான் கதை போகும்போது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஹீரோனோட அப்பா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ நசீர் இந்த மாதிரி இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த கோட் சூட் போட்டிருந்தாலும் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறேன், இல்லை என்னால் முடியாது அப்படின்றா. நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னோடய ப்ராஜெக்டை முடித்து இந்த கடனை எல்லாத்தையும் நான் அடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்பா நான் இவ்வளோ நாளாக உன் பேச்சு தான் கேட்டிருந்தேன், பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு ஷிப்பை வந்து கடலில் வந்து முழுகி லாஸில் ஆகிடுச்சு. இது எல்லாமே உங்கள் அண்ணனால தான் வந்துச்சு. ஸோ அவங்க அண்ணன் மட்டும் இல்லைன்னா இப்போ நம்ம கடத்துல இருந்திருக்க மாட்டோம். ஸோ நீ மட்டும் இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவனே வந்து பாதி கடனை அடைச்சிட்றேன்னு சொல்லியிருக்கான். ஸோ நீ தயவு செஞ்சு எனக்காக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றா. அப்போ கொஞ்ச நாளில் வந்து நீ அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவ அப்படின்றா. அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்கிறா, யாருமே வந்து ஆர்டர் பண்ணி லவ் பண்ண முடியாது, இந்த மாதிரி லவ்லாம் எனக்கு வராது, அதனால நான் இந்த பையனை கல்யாணமே பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்போது நம்ம ஹீரோனோட அப்பா வந்து போயிட்டு அவன் ட்ராலேருந்து கன் எடுத்து ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீ வந்து ஒத்துக்கலைன்னா நான் என்னை நானே சுட்டுப்பேன், நீ ஒத்துக்கோ அப்படின்னா. கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஹீரோனோட அம்மாவும் வராங்க. வந்துட்டு ஒன்னால தான் இது எல்லாமே நடக்குது, தயவு செஞ்சு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த இடத்துக்கு புஷ் பண்ணுறாங்க ஒத்துக்க சொல்லி. ஹீரோயினும் வர வழியே இல்லாமல் சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுவா. ஸோ அப்போ தான் வந்து ஹீரோனோட அம்மா கேட்பா, உங்களுக்கு என்ன லூஸ் ஆகிடுச்சா, எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கன்னை வச்சு மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயினோட அப்பா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் சும்மா தான் நடித்தேன், இந்த கன்னில் வந்து புல்லட்டே இல்லை, ஏன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஃபேக்காக நடிக்கிறது, ஃபேக்காக அழுகுற மாதிரி நடிக்கிறது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ கேடித்தனம் பண்ணுறாங்க இந்த 2 பேரும். இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து வெளியே அழுதுகிட்டே வந்துட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பா. அதாவது அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா அந்த கோட் சூட் போட்ட பையன்ல, லைக் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி போஸ்ட் பண்ணாங்களா அவங்க அப்பா, அந்த பையனோட தங்கச்சி. ஸோ இவங்க 2 பேரும் எங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அப்போது அவகிட்ட சொல்லி அழுகுறா நம்ம ஹீரோயினை, எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டமே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு சரி ஓகே, பட் இதெல்லாம் ஓகே தான், பட் நீ அண்ணனை கல்யாணம் பண்ணால் நீ நல்லா இருப்ப, நான் சொல்கிறேன், நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ இவளுக்கு வேறு வழியே இல்லை. ஸோ கேட்டுட்டு கம்முன்னு நின்றுட்டுருக்கா.
அங்கே அந்த சீன் காட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் ஸோ நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜில் ஸோ அந்த பையன், அப்புறம் அந்த பொண்ணு, தங்கச்சி, ஸோ எல்லாருமே வந்து அந்த டின்னர் பிளான் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை கூப்பிட்டுருந்தாங்களே, ஹீரோயினோட அப்பா. ஸோ அந்த டின்னருக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இங்கே அந்த சீன் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோட ஃபேமிலியும் வந்து அந்த வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோ அந்த காரை விட்டு இறங்கி ஃபஸ்ட்டு அந்த வீட்டை பார்க்கும்போது செம்மையாக டென்ஷன் ஆகிறான். அவன் கண்ணில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. செம்மையாக கோவப்படுறான். அப்போ அந்த அம்மா வந்துல பொறுமையாரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே அவங்க 2 ஃபேமிலியும் வந்து டின்னர் சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அப்போ எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் என் பொண்ணை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. 2 ஃபேமிலியும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோனோட அப்பா சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து நசீர், அதாவது அந்த பையனோட கல்யாணம் பேசி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஒரு முறைக்கிறான். ஹீரோயினை முறைச்சிட்டே வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறான். ஹீரோயினும் ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இங்கே 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே அந்த சீன் அப்படி கட் ஆகுது. மார்னிங் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், இது வேறு வழியே இல்லை, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமான்னு. அவங்க அப்பா சொல்கிறாங்க, கல்யாணம் நடக்க போகுது, இப்போ வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை, கஷ்டப்பட்டு தான் இருக்கா. ஸோ அப்போ வந்து அந்த பையன் வந்து பொண்ணு கேட்டு வரான். லைக் அந்த ரிச்சுவல் மாதிரி, அந்த ஊரோட ரிச்சுவல் மாதிரி அது. ஸோ பொண்ணு கேட்டு வந்தோன்னே அவங்க அப்பா வந்து பொண்ணோட கையை வந்து தூக்கி அந்த பையன்கிட்ட கொடுக்குறான். ஸோ அவங்க 2 பேரும் நடந்து போகிறாங்க. ஸோ அவங்க நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துல டான்ஸ் ஆடுறாங்க 2 பேரும், ஹீரோனோட அண்ணனும் அந்த பையனும். ஸோ நம்ம அந்த பையன் வந்து ஹீரோயினோட கிட்ட வந்து டான்ஸ் ஆடுறான். பட் அது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இந்த விஷயத்தில் என்ன தெரியுதுன்னா, அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கோட் சூட் போட்டிருக்காங்க அந்த பையனுக்கு வந்து நசீர். ஸோ அவனுக்கு வந்து இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சி தான் கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுறான். பட் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து இந்த கல்யாண மண்டபத்தில் ரூமில் இருக்கா. ஸோ அப்போ வந்து அந்த பையன் வரான். வந்துட்டு, நீ வந்து என்னோடய ஒய்ஃபாக இருக்க போகிற, ஸோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் செம்மையாக ஃப்ரீக் அவுட் ஆகி கத்துறா. ஸோ உனக்கே இந்த மாதிரி பண்ணுற, எனக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னு தெரியும்ல, அப்பயே நீ என்னை கல்யாணம் பண்ணுற, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க அப்படின்றான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், எனக்கு வந்து பொறுமையாக இருக்கிறது பிடிக்காது, பட் ஏன்னா உன் விஷயத்தில் வந்து நான் எவ்வளோ வேணால் பொறுமையாக இருப்பேன், ஏன்னா எனக்கு வந்து உன்னை அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணாமல் ஒத்துக்கிறேன். நீ வந்து விற்கிற மாதிரி விற்கிற, ஸோ பணத்துக்காக எதுக்கு நீ என்னை கல்யாணம் பண்ணுற, பணம் கொடுத்து எதுக்கு நீ என்னை வாங்குற, நீ நார்மலாகவே இது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ நார்மலாக இருக்கும்போது நீ என்னை கல்யாணம் பண்ணியிருப்பியா, பண்ண மாட்டேல, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்றா. உங்ககிட்ட நீ ஏன் தான் இப்படி பண்ணுற தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அந்த ஊர் வழக்கப்படி கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பையன் ஓகே எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இஷ்டம் அப்படின்றான். ஸோ அந்த ஆள் வந்து அந்த பொண்ணை கேட்கும்போது ஹீரோயினை கேட்கும்போது ஹீரோயின் கண்ணு மூடி யோசிக்கிறா, இதெல்லாம் கெட்ட கனவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. கண்ணு மூட்டி யோசிக்கும் போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோட என்ட்ரி. ஸோ ஹீரோ வந்து ஒரு 10 ஆளுங்களோட வந்து செம்மையாக சண்டை போட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறான். ஸோ கடத்திட்டு 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. பின்னாடி அந்த பையனும் துரத்துறான் ஹீரோயினை. நம்ம ஹீரோயின் வந்து செம்மையாக கத்துறான், நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, எதுக்கு நீ என்னை தூக்கிட்டு வந்த அப்படி சொல்லிட்டு கத்துறான். இங்கேருந்து காரில் போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணுறான், பிகாஸ் இவ கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம ஹீரோயின் செம்மையாக கத்துறான், நீ எதுக்கு எனக்கு கிட்னாப் பண்ண, எதனால் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ண மேரேஜ், என்ன ஆச்சு உனக்கு, நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே, நீ யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேள்வி கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி, நீ உனக்கு அந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்லை எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணேன், நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை நான் உன் கண்ணுலேருந்து கண்டுபிடிச்சேன், உன் ஐஸ்லேருந்து நான் கண்டுபிடிச்சேன், உன் கண் வந்து என்றைக்குமே உண்மையை தான் சொல்லும், ஸோ உனக்கு அந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை நான் ஃபீல் பண்ணேன், அதனால தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்றா. இவளுக்கும் வர வழியில் இல்லை, கம்முன்னு இருந்தா. இருந்துட்டு லைக் நம்ம ஹீரோக்கும் லைக் ஒரு லைன் மாதிரி போகல, ஓகேவா. ஹீரோக்கு வந்து ஏதோ சாஃப்ட் கார்னர் இருக்குது நம்ம ஹீரோயின் மேலே, பட் அது வெளிக்காட்ட மாட்டோம். இந்த சீன் அப்படி கட் ஆகுது.
நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை அவளோட வீட்டுக்கே கூப்பிட்டு வரான். ஸோ அந்த இடத்துல வந்து ஹீரோயினோட அப்பா வந்து செம்மையாக கத்துறாங்க. என் பொண்ணை எப்படி அவன் தூக்கிட்டு போகலாம், அவன் யாரை தூக்கிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாங்க. அப்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ உள்ளே வரான் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு. வந்துட்டு அப்போ தான் சொல்கிறான், நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன், இந்த மாதிரி நீங்கள் கடத்தில் இருக்கீங்க எனக்கு தெரியும். ஸோ வந்து 387 டேஸா இல்லை 187 தெரில. அப்கமிங் எபிசோடில் வந்து 187 சொன்ன மாதிரி இருந்துச்சு. 387 போட்டிருக்கு. பட் ஐ எம் நாட் ஷுர். பட் ஏதோ ஒன்று 187 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ 187 டேஸ்க்கு வந்து உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன். நான் சொல்கிறது தான் ஆர்டரு. நான் என்ன சொல்கிறேனோ அதான் நடக்கணும். அண்ட் 187 டேஸ்க்கு அப்புறம் வந்து உங்ககிட்ட நான் என்ன எடுத்தனோ அதை நான் திருப்பி கொடுத்துருவேன். அண்ட் உங்கள் கடத்தை நான் எல்லாத்தையுமே அடைச்சிடுவேன். இதுதான் அந்த ஆஃபரு. செகண்ட் ஆஃபர் வந்து நான் வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன். அண்ட் இந்த 187 டேஸ்க்கு அப்புறம் வந்து நான் உங்கள் பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். ஸோ அதுவும் உங்கள் பொண்ணையும் நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபரை கொடுக்குறான். ஸோ இதான் நம்ம ஹீரோவோட ஆஃபரு. செம்ம கோவத்தில் அவங்க அப்பா இருந்தவங்க வந்து திடீர்னு யோசிக்கிறாங்க. அவங்க பொண்டாட்டியை பார்த்துட்டு என்ன அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த சீன் அப்படியே கட்டாது. ஸோ நம்ம ஹீரோவை வந்து நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியே வரான். ஸோ வெளியே வரும்போது யோசிச்சுட்டே வரான். ஸோ இந்த ஃபஸ்ட் சீனில் நடந்த அந்த 2 ரவுடிஸு, அதுக்கப்புறமா வந்து அந்த ஹார்ஸு எல்லாமே வந்து நம்ம ஹீரோ தான் செட் பண்ணுது. ஸோ அந்த ரவுடிஸை செட் பண்ணது கூட நம்ம ஹீரோ தான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரணும், அந்த ஹைதர் அந்த ஹீரோயினோட அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபுல் செட்டப்புமே பண்ணியிருப்பான். ஸோ பண்ணிவிட்டு வெளியே வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து பின்னாடி வந்து நம்ம ஹீரோவோட கையை பிடிப்பான். அந்த சீனில் வந்து அப்படியே கட்டாது. இந்த ஃபஸ்ட் எபிசோட் இங்கே தான் முடியுது. இன்னொரு இமேஜ் காட்டுறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி. ஸோ இது என்ன கான்செப்ட்னா, ஸோ நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசில், அதாவது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சைல்ட்ஹுட் ஒரு மெமரிஸ் இருக்குது. பட் ஹீரோயினுக்கு வந்து அது ஞாபகம் இல்லை. பட் ஹீரோவுக்கு வந்து ஞாபகம் இருக்குது ஹீரோயின் யார், அவங்க அப்பா யார். ஸோ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். ஸோ ஹீரோயினோட அப்பாவை, அதுக்கப்புறமா ஹீரோயினை அண்ட் ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாரையுமே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை மீட் பண்ணது. அண்டு இந்த மார்னிங்லேருந்து நடந்த விஷயம் எல்லாமே அதனால தான். ஸோ ஹீரோயினை கிட்னாப் பண்ணதும் அதனால தான். ஸோ அங்கே கல்யாணம் பண்ணிட்டாலும் நம்ம ஹீரோயினை பழி வாங்க முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து கிட்னாப் பண்ணதும் அதனால தான். ஸோ மேரேஜ் நடக்கும்போது கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டான். ஸோ இப்போ வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருக்கான், இந்த மாதிரி நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அண்ட் உங்கள் கடத்தை அடைச்சிடுறேன். 187 டேஸ்க்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன். அண்ட் இது நான் சொல்கிற ரூல் படி தான் நடக்கணும், நான் சொல்கிறதா நீங்கள் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபரை கொடுத்துருக்கான். ஸோ இங்கே இந்த சீன் அப்படியே கட்டாது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். எபிசோட் 1ஓட எண்டிங் இங்கே முடியுது. எபிசோட் 2 வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எபிசோட் 2 போடுறேன். அண்டு கண்டிப்பாக போடுவேன் நினைக்கிறேன். டெய்லி எபிசோட் 2, எபிசோட் 3, எபிசோட் 4 அந்த பிளானில் தான் இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு இந்த சீரீஸை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். See you in the next episode.